கோபமாகி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பாகியலட்சுமி செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எதிர்பார்த்து ஒரு 2 வாரம் டு 3 வாரம் கழித்து மட்டும் தான் அவங்க செய்வாங்க. அது வரைக்கும் ஆனால் பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன், என் பேர் பாக்கியா இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அது நடக்காது. சுதாகர்கிட்ட கடைசியில் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்க வந்து திருட்டுத்தனமாக வந்து ஒரு கேமராவை வச்சோ இல்லை வந்து ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணியோ இவர் என்ன பேசினார், ஏது பேசினார் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து ஒரு ஆதாரம் இருக்குது. இந்தாங்க இந்த ஆதாரத்தை தூக்கி போட்டு இந்த குடும்பத்து முன்னாடி வந்து இந்த ஆளை போய் நம்பி பொண்ணை கொடுத்துருக்கோமே, அந்த ஆள் வந்து எவ்வளோ மோசமான ஆள் தெரியுமா அப்படிங்கிறத காமிச்சிருந்தா நம்மளும் வந்து பாராட்டலாம். ஆனால் அந்த கதையில் இனியாவும் சுயநலமாக இந்த பக்கம் வந்து லவ் பண்ணிட்டு இந்த பக்கமாக கிளம்பி ஹனிமூன் கிளம்பி போயிட்டாங்க. சரி ஓகே, அதுவாச்சும் அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்படின்னா வந்து பார்த்தா இந்த குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து வந்து சுதாகருக்கு அப்படியே அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க. ஈஸ்வரி கோபியில் ஆரம்பித்து செழியன் எழில் வரைக்கும் எல்லாரும் முட்டு கொடுத்துட்டு வேறு இருக்காங்க. இதில் அதை உடைக்கிற மாதிரி விஷயத்தை விட்டுட்டு 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், மொத்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு. இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை வந்து இவர் வந்து வேணும்னே காலி பண்ண வைக்கிறாரு. இவங்களுக்கு கடனே 40 லட்ச ரூபா இருக்குது. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு கட்டுறதுக்கு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. வருமானம்ங்கிறது மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருந்தது 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரே நாளில் போயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ விஷயங்களை செய்யணும். இவங்க பேசாமல் வந்து ஓகே 50 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி செயல்பட்டு உடனே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, இத்தனை நாள் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சுங்கிறத பற்றி கவலைப்படாமல் செடியெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து பரவாயில்ல அம்மா வீட்டில் இருக்காங்க எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு பேசுறது ஒரு பக்கம்னு எல்லா பக்கமும் நமக்கு எரிச்சல் தர மாதிரி பல விஷயங்களை இந்த கதையில் வந்து பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. இதெல்லாம் உடைக்கிற மாதிரி பாக்கியா கொஞ்சம் அறிவுபூர்வமாக சுதாகருடைய திட்டங்களை தவிடுபடியாக்கி அவர் வந்து எதெல்லாம் மோசமானவர் அப்படிங்கிறத வெளில காமிக்கிற மாதிரி விஷயங்கள் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். 1500 எபிசோடு கொண்டு போனோம்னா இன்னொரு 100 எபிசோடு இருக்குது. 100 எபிசோடு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து வாரத்துக்கே 20 நாள் தான். அப்படின்னா வந்து 5 மாதத்துக்கு மேலே கதையை கொண்டு போகணும். அடுத்த அக்டோபர் வரைக்கும் கதையை கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் நல்ல விஷயங்களை காமிக்கலாம். ஏற்கனவே கமெண்ட் செக்ஷன்லாம் பல பேர் கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சரிப்படலை அந்த கதை அப்படிங்கிற மாதிரி. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் கோபி இன்னும் இதே வீட்டில் இருக்கார், ஈஸ்வரி இதே வீட்டில் இருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ சமைச்சு ஆறாக்கி சோறாக்கி போட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் வீட்டு வேலை செய்கிறாங்கிறத மட்டும் காமிச்சு நமக்கு அனுதாபாலையெல்லாம் வாங்க பார்ப்பாங்களோன்னு தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.